தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இரண்டாம் பாகமாக ஒன்றாவதாக பொல்லாத ஊழியக்காரனை இயேசு கடினமாய் தண்டிக்கிறார் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு இரண்டாம் பாகமாக முதலாவதாக பொல்லாத ஊழியக்காரனை இயேசு கடினமாய் தண்டிக்கிறார் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, இயேசு ரொம்ப நல்லவர், அன்புள்ளவர், எந்த பாவம் செஞ்சாலும் கண்டுக்கிற மாட்டார், மன்னிப்பார், சாந்த சுருவி, அன்பே வடிவானவர், கருணாமூர்த்தி, அருள்நாதர். அவர் ஒன்றுமே மன உருக்கம் இரக்கத்தை பற்றி தான் அவர் சொல்வார் தவிர மற்ற எதையுமே அவர் கண்டிக்க மாட்டார்னு சொல்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் நீதி உள்ளவராக இருக்கார், நேர்மை உள்ளவராக இருக்கிறாரு, தண்டிக்கிறவராக இருக்கிறாரு, கடினமாகவே தண்டிக்கிறவராக இருக்கார். இந்த ரெண்டு பக்கம் சேர்ந்தது தான் முழு இயேசு. ஒரு பக்கம் சொல்கிறது சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் சொல்லாவிட்டா அது வேறொரு இயேசு. வேறொரு இயேசு இயேசுவை போல் சாத்தான் வேஷம் போட்டு நல்லவனை போல நடிப்பான். இப்போ உதாரணமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சாத்தான் சர்ப்ப வேஷம் போட்டு ஏவாள்கிட்ட நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமையை அறிவீர்கள், தேவர்களைப் போல ஆவீர்கள். ஏதாவது கெட்ட வார்த்தை அங்கே இருக்கா? அபசகுணமாக ஏதாவது சபித்த மாதிரி ஏதாவது இருக்கா? கடினமாக இல்லை, நல்ல வார்த்தை தானே. அதைத்தானே அந்த அப்பா நம்புனா ஏமாந்தா நாசமாக உலகமே கெட்டு போச்சு. விளங்குதா இப்போ பிசாசின் தந்திரம்? ஆகவே இயேசுவின் பேரால் ஒரு பக்கம் மட்டும் அவர் நல்லவர், வல்லவர், அன்புள்ளவர், அருளாதர், இரக்கத்தின் தேவதை, கண்ணீரை துடைப்பார், அப்படியே மக்களை ஏமாத்துறது முழு இயேசு அல்ல. அது பகுதி சொல்கிறது மட்டும் சொன்னால் அது வேறொரு இயேசு, பிசாசின் தந்திரம். ஏவாளை வஞ்சித்தது போல் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் வேறொரு இயேசுவையும் வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு ஆவி உள்ளவனா உங்களை ஏமாத்துறான்னு சொல்லி அதிலேயே 13ஆம் வசனத்தில் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கவனமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவுடைய அப்போஸ்தல வேஷத்தை தரித்து கொண்டவராக இருக்கிறார்கள், அது ஆச்சரியமல்லவே. சாத்தானும் ஒளியந்தூதன் வேஷத்தை தரித்து கொள்வான்னு சொல்லி தெளிவாக ஆதி அப்போஸ்தலர்கள் சபையை எச்சரிச்சிருக்காங்க. அந்த எச்சரிப்பு தான் அன்னைக்கே இயேசு சீசர்களை எச்சரித்தார், சொன்னார். மீறினவங்களை கடினமாக தண்டிப்பேன்னு சொன்னார். அதைத்தான் நான் இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் முதல் பாகம் சொல்லிட்டேன். இன்றைக்கி இரண்டாம் பாகத்தில் முதலாவது ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி கடினமாகவே கள்ள ஊழியர்களை தண்டிப்பார் என்ற காரியங்களை சொல்கிறேன். அதனால் ஊழியக்காரங்க உங்களை மாற்றிக்கிங்க. யாரையும் குறை சொல்ல மாட்டார், யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, யாரையுமே நம்ம குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த நாலேஜு? எவன் சொன்னால் உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தாங்க? அது வேறொரு சுவிசேஷமாக இருக்கும், வேறொரு இயேசுவாக இருக்கும், வேறொரு ஆவி உள்ளவனாக இருக்கும் உங்களை நடத்துனது. இன்றைக்கி உங்களை மாற்றிக்கிட்டு முழு இயேசுவை நீங்கள் பாருங்கள். இந்த முழு இயேசு இரண்டாம் பாகத்தில் ஒன்றாவதாக என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
அவனுடைய எஜமான் பிரதித்துவமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவன் என்றும் தெரிக்காத இடத்திலே சேர்க்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. சோம்பல் உள்ள ஊழியக்காரன்னு சொல்கிறாரு அந்த ஊழியக்காரனை. பொல்லாதவன் என்று சொல்கிறாரு. அங்கே 30ஆம் வசனத்திலே பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை, பிரயோஜனமே இல்லாத இவனை புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் சொல்லி ஒரு ஊமை மூலமாக பொல்லாத ஊழியர்களுக்கு வர்ற தண்டனையை அன்னைக்கே எச்சரித்தார், சொன்னார். கடினமாகவே தண்டித்ததாக இன்னொரு குறிப்பு இருக்குது. மற்ற 24 அதிகாரம் நீங்கள் 48லேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தன் ஆஸ்திக எல்லாவற்றுக்கும் மேலும் விசாரணைக்காரனாக ஒரு ஊழியக்காரனை எஜமான் வச்சுருந்தா, அந்த ஊழியக்காரன் நாளாகும் எஜமான் வரும்போது அதை பார்த்துக்குருவோம்டான்னு சொல்லி பாருங்கள். 48 அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாக இருந்து, நல்லவன் அப்படி நினைக்க மாட்டான், பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, இன்றைக்கி எத்தனை பேர் அப்படித்தானே, என் வருகையை பற்றியே எவனும் சொல்கிறது இல்லையே. வருகையை பற்றி சொன்னால் தானே அவர் எப்போயும் வருவார் வருவார் வருவார், அந்த நினைப்பாவது கொஞ்சமாவது பயம் இருந்து இவன் உண்மையாக ஊழியம் செய்வான். ஆதி காலத்தில் 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு வந்துடுவார்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக அப்போஸ்தலர் ஊழியம் செஞ்சாங்க. அப்புறம் நாள் கடந்து போகும்போது சரி கர்த்தர் தள்ளி போடுறாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் பின்னாடி கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மார்ட்டின் லூதர் போப்பிலிருந்து பிரிஞ்ச பிறகு புரொட்டஸ்டாண்ட் சபைகள் அவவே முடிஞ்ச அளவில் ஸ்தாபனங்களை உருவாக்கினாங்க. அதில் வில்லியம் மில்டர்னு சொல்லி ஒருவர் தனியாக யெகோவா சாட்சின்னு ஆரம்பித்து இயேசு வந்துடுவார்னு சொல்லி 2-3 தடவை சொல்லி வரல. அப்புறம் அங்கேருந்து எலன்ஜி ஒயிட் அம்மையார்னு சொல்லி 7ஆம் நாள் திருச்சபை அட்வென்ட்னால வருகை தான், அவங்க பிரிஞ்சு ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களும் வருகையை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் வரல. அப்புறம் அதிலிருந்து சில பிரிவுகள் பிரிஞ்சு அப்படியே காவல் கோபுரம்னு ஒன்று அதிலிருந்து பிரிவாகி வாசலருகே வந்துட்டாருன்னு சொல்லி 19ஆம் நூற்றாண்டில் சார்லஸ் ரசல்னு சொல்லி ஒருவர் 2-3-4 தடவை 5 தடவை தேதியை குறித்து வருஷத்தை குறித்து கூட வரல, இன்ன வரைக்கும் வரல. இன்னும் அவனை நம்புகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் பக்க வழியாக அவங்களுக்குள்ளேயே 5-6 பிரிவை பிரிஞ்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நினையாத நாளிகையிலே வருவார். பரலோகத்தில் உள்ள தேவனை தவிர அந்த நாளையும் குமாரனும் அறியான். சொல்கிறார், குமாரன் இயேசுவுக்கே அது தெரியாது, தூதர்களுக்கு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம் இயேசுவுக்கே தெரியாததை உனக்கு எப்படி தெரியும்? அப்படி நீ தெரியும்னா இயேசுவோட நீ பெரியாளா? அதுவே அந்திக்கிறிஸ்துவுடைய ஆவி தானே, பிசாசின் ஆவி தானே, வஞ்சிக்கிற ஆவி தானே. அதான் வருகை பற்றி சொல்லும்போது ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை சீசர்களை எச்சரிக்கிறார். ஏனெனில் அநேகர் ஏனாமத்தை தரித்து கொண்டு நான் தான் வந்துட்டேன் கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்கன்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி பாலாசிலாரி நான் தான் இயேசுன்னு சொல்லி கடைசியில் நான் தான் கிருஷ்ணனும் நானே, கிறிஸ்துவும் நானே, நான் தான் சொல்லி பாலாசிலாரின்னு ஒரு ஊழியக்காரன் சொல்லி ரொம்ப பேர் ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. கடைசியில் செத்து போய் முக்கடலில் திருநெல்வேலி பகுதியில் அடக்கம் பண்ணி இன்ன வரைக்கும் பாலாசிலாரி வந்துடுவார்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட முட்டாள்தனம் மூடப்பழக்கம் உள்ளவங்க நிறையா பேர் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை என்னவென்னா, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் நினைக்காதீங்க. 1 கொரிந்தியர் 4:6 அப்பேற்பட்ட பவுலே சொல்கிறான், எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் நினைக்காதீங்க, வைக்காதீங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் வருகையும் எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றி சொல்லும் போது, எங்களிடத்தில் நிருபத்திலிருந்து வர்றதாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் உடனே சஞ்சலப்படாதீங்க.
உடனே நீங்கள் கவலைப்படாதீங்க, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதுன்னு சொல்லி ஒரு அடையாளம் கடைசியில் தெளிவாக சொல்லிட்டான். அதாவது கேட்டின் மகன் பாவ மனுஷன்னா அந்தி கிறிஸ்து. பாலாக்கு அருவறுப்பு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும்போது அந்த அடையாளத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி மத்தேயு 24:15 இயேசு கிறிஸ்துவும் தானியேலில் சொல்லப்பட்ட அந்த அடையாளத்தை சீசர்களுக்கு சொன்னார். அந்த அருவறுப்பு தான் அந்தி கிறிஸ்து. தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்காருவான் இருக்கு. இன்றைக்கி ஜெருசலேமில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சண்டை முடிவில் சமாதான தூதனாக ஒருத்தன் வந்து சமாதானம் பண்ணி யூதர்களுக்கு ஆதரவாக அங்கே மசூதி எடுத்து ஆலயத்தை கட்டி கொடுப்பான். அந்த ஆலயத்தில் அவன் நல்லவனை போல நடித்தவன் அவன் தான் கிறிஸ்துன்னு சொல்லி யூதர்கள்லாம் உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. அந்த நாட்கள் பாதி முடிஞ்ச உடனே பாதியில் அவன் நான் தான் கடவுள், நான் தான் தெய்வம், நான் தான் ராஜான்னு சொல்லி அவன் அதை உட்காந்து கடவுளுக்கு மேலே தன்னை உயர்த்தக்கூடியவனாக இருப்பான். அப்போ தான் அவன் சுயரூபம் மக்களுக்கு தெரிய வரும். இந்த அடையாளங்கள்லாம் இப்போ கரண்டில் இப்போ நடந்துக்கிட்டு இப்போ நடக்க போகுது. இப்போ ஆகவே வாசலருகே வந்துட்டாருன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாமே தவிர நாளோ தேதியோ குறிக்கிறது நியாயம் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் இந்த ஊழியக்காரன் ஆண்டவர் வந்து பாருங்கள் ஒரு பெரிய பொறுப்பில் வச்சுருக்காரு. ஒரு ஊழியக்காரன் சொல்கிறது ஒரு 1000 பேர் 10 பேர் அவனை வந்து கையெடுத்து கும்பிடுற அளவில் தெய்வஸ்தானத்தில் ஐயா தோத்துற ஐயா, ஐயா தோத்துற ஐயா, நன்றி ஐயா, ஐயா காலில் விழுந்து கும்பிட்றவங்களாம் இருக்காங்க. குர்நேலி வந்து 100க்கு அதிபதி. பேது ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத பேதை. அதெல்லாம் பார்க்காம ஊழியக்காரன்ற முறையில், ஒரு தேவ மனுஷன்னு முறையில், ஒரு அப்போஸ்தலன்னு முறையில் நெடுஞ்சாலமாக காலில் விழுந்து கும்பிட்றானே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 25-26 பேதுரு தூக்கி விடுறான், எந்திரியா நானும் ஒரு மனுஷன், என் காலில் போய் விழுகிறேன்னு. ஆகவே புறஜாதிகள் அப்படி ஒரு பயபக்தியாக நினைப்பாங்க. பாஸ்டர்னு சொன்ன உடனே, ரெவரண்டுன்னு சொன்ன உடனே, இப்போ பைபிளை தூக்கிட்டு வந்த உடனே ஒரு தெய்வ பிறவியாக நினைப்பாங்க. சபை மக்களும் அப்படித்தான். அதை வந்து அவன் பதவி வரும்போது பணிவு வரணும், தாழ்மை வரணும். தாழ்த்தப்படுகிறவன் தான் உயர்த்தப்படுவான். அந்த நிலைமையில் அவன் இல்லாமல் அவன் என்ன செய்கிறான்னா, இங்கே பொல்லாத ஊழியக்காரனுக்கு அடையாளத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அவனும் பொல்லாதவனாக இருந்து மத்தேயு 24:48 அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த அடையாளங்கள் அற்புதங்கள், இந்த யுத்தம் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சிகள்லாம் வந்து இப்போ ஜப்பானில் நடந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் நடந்தாலும் அவனுக்கு அதை ஒரு கண்டுக்கிறது இல்லை. அதை எங்கே வரப்போகிறார், சும்மா அப்படி சொல்லிவாங்க, நாளாகும் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிடுவோம், பின்னாடி மனம் திரும்பிக்கிடுவோம், பின்னாடி பார்த்துக்குருவோம்லான்னு சொல்லி அசால்ட்டாக புத்தி இல்லாத கன்னி மாதிரி அப்படி அவன் அசால்ட்டாக இருந்து என்ன செய்கிறான்னா, 49 வசனத்திலே உடன் ஊழியக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். நல்லா தண்ணி அடிக்க, ரூம்பு ஹோட்டல் எடுக்க, ஸ்டார் ஹோட்டலில் தங்க, அங்கே வேசிகளோடு விபச்சாரிகளோடு டான்ஸ் ஆட, வெளிநாடு இப்போ இருந்தால் இதில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி வெளிநாடுகளில் போய் கூத்தடிக்க. அதுக்கு தான் சில ஆளுங்க பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கே போய், வெளிநாடு போய் என்னடா சாதிக்கிறான், என்ன இங்கே பிடுங்காத அங்கே போய் பிடுங்க போகிறான், அங்கே என்ன செய்ய போகிறான். இந்த மாதிரி இப்போ ஒன்று பணமாக இருக்கணும், இல்லாட்டினா சுகபோகமாக வாழ்கிறதா இருக்கணும். சத்தியத்தை சொல்லி என்ன கிழிச்சிருக்கான்னு சொல்லுங்க, என்ன சாதிச்சிருக்கான். கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போகிறானான்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆட தெரியாதவளுக்கு தெரு கோணமாக. அந்த மாதிரி இங்கே அவனுக்கு சத்தியம் சொல்ல துணிவில்லை, இங்கே பேச இது இல்லை. அவன் சரியான உபதேசத்தில் சபையை நடத்த துப்பு இல்லாமல், அதனால் உடனே சுவிசேஷன்னு சொல்லிடுவான். போதவர்னால தான் சபை கஷ்டம், சுவிசேஷன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளையும் சுற்றலாம்ல. எப்படி இந்த மாதிரி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் ஊழியக்காரனை அடிக்கவும். அவன் உடன் ஊழியக்காரன் பாவம், இவன் 10 கார் வச்சுருப்பான், அவனுக்கு ஒரு 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 சாதாரண வண்டி கூட இருக்காது. அவன் அடிமையாகவே இருக்கணும், இவன் எஜமானாகவே இருக்கணும். இவனுக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கான்னு இவன் நினைக்கிறது இல்லை. இவன் ஃபுல்லாக
புளித்த ஏப்பம் வர்ற வரைக்கும் மட்டன் பிரியாணியே சாப்பிட்றது, அவன் கஞ்சியை குடி, பழைய கஞ்சி குடி, அது கூட இல்லாமல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுன்னு அவனை சொல்கிறது, சரியாக சம்பளம் உதவி கொடுக்கறதில்ல, வீட்டு வாடகையை கொடுக்கறதில்ல, உதவி தொகையும் கூட்டி கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி தலைமை போதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வேதனைகள், கஷ்டங்கள். அப்படி அந்த மாதிரி அவன் உடன் ஊழியக்காரனை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்க தலைப்பட்டா 50ஆம் வசனத்தில், அந்த ஊழியக்காரன் இணையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து 51 அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்குன்னு சொல்லி முந்தி சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்கிறார். அழுகையும் பற்கடிப்பும் ரொம்ப மோசமான நிலைமையில். அதான் அக்கிரமம் செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 22, 23 அந்த ஊழியக்காரங்களை பார்த்தா சொல்லுவார், நாமத்தினாலே பிசாசு விரட்டணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அநேக அற்புதங்கள் செய்தோம், பெரிய பவர் சொல்லி ஜனங்களை தள்ளி விடுறது, பெரிய அளவில் அப்படியே எங்கள் அப்பாவன் ஸ்டைல் என்ன ஒரு இடத்துல நிற்க மாட்டான் போட்டிருக்கு, அங்கே போகிறது இங்கே போகிறது, ஒரு மேடையிலேயே முழு மேடையிலையும் எவனும் அங்கே இருக்க முடியாது. அவன் அளப்பறை பார்த்தா டான்ஸ் ஆடுறது, கீழே மேலே குதிக்கிறது, ஏற்றி இறக்கி பேசுகிறது, அதுலேயே உடல் பயிற்சி எடுப்பான் போல் இருக்கு. இப்படியே உடல் பயிற்சிக்காக மக்களை தெய்வ பக்தியை உடல் பயிற்சி ஆதாய தொழில் என்று எண்ணி இப்படி நேரத்தை கழிக்கிற ஊழியர்களும் உண்டு. அவனை கடினமாக தண்டிக்கிறார். சரி மன்னிச்சு விட்டுருவோம், சரி நான் என் நாமத்தில் தானே செஞ்சாங்க. அப்படிப்பட்டவர் அல்ல இயேசு. அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. பொறுமையாக இருக்காருன்னா சும்மா இல்லை, ரொம்ப நல்லவர், ரொம்ப கடினமானவரும் கூட. ரொம்ப நல்லவர்னால் அதுக்கு மறுபக்கம் என்ன, ரொம்ப கடினமாக இருக்கிறவர் தான் ரொம்ப நல்லவராக இருக்க முடியும். ரொம்ப அன்பாக இருக்காருன்னா ரொம்ப கோவப்படுறவராக தான் அப்படி இருக்க முடியும். அதனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு பக்கம்தான் இன்றைக்கி மக்கள் பேசுகிறாங்களே தவிர மறுபக்கத்தை எடுத்துக்கிட்டா கடினமாய் தண்டிக்கிறார், கடினமாக அந்த ஊழியக்காரனை தண்டனை கொடுக்குறாரு, சோம்பலுன்னு சொல்கிறாரு, வெறியன்னு சொல்கிறாரு, பொல்லாத ஊழியக்காரன்னு சொல்கிறாரு. இப்படி பல காரியங்களில் இருந்து அந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பிடுங்கப்படும். ஆஸ்தி எல்லாவற்றையும் பாருங்கள், கீழே 1000 சபைகள் இருக்கும், 100 கிளை ஊழியம் இருக்கும், காரு பங்களா காலேஜு பள்ளி எல்லாத்துக்கும் தலைமை ஆஸ்தி உள்ளவனாக கர்த்தர் அவனை உயர்த்தினா அவன் டக்குன்னு பெருமடைஞ்சு கர்த்தர் யார், ஆண்டவர் யார், அவர் என்ன இப்போயா வரப்போகிறான்னு சொல்லி இவன் தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டு இவனே ஆண்டவனாக பிஷப்பாக. இப்போ இன்றைக்கி ரொம்ப பேர் பிஷப்புன்னு சொல்கிறதுக்கு காரணம் தானே, உண்மையான பிஷப்பு இயேசு தானே. எபிரேயர் 13:20 ஆடுகளின் பெரிய மேப்பர்ன்னு போட்டிருக்கு. அதுதான் இப்போ பேராயருன்னு இவன் சொல்கிறான். பெரிய மேப்பர் அவருன்னு போட்டிருக்கு. அவர் தான் ஏன் பெரிய மேப்பர், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது இல்லாமல் நானும் பேராயர் பெரிய ஆயர் நான் தான். குருக்கள்னு எவனும் சொல்லாதீங்கன்னு சொல்லி மத்தேயு 23:10 சொன்னால் நான் தான் குரு, இந்த வந்துட்டேன் குரு, தலைமை குரு. அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய ராங்கு ரூட்டு, எவ்வளோ பெரிய திமிரான வார்த்தை, எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய பொல்லாப்போது. அதெல்லாம் சும்மா இருப்பாரா வந்தா? பேர்பட்ட முதன்மையான அப்போஸ்தலனாகிய பேதுருவே 1 பேதுரு 5:4 பிரதான மேப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவார். நம்ம ஒழுங்காக ஊழியம் செய்தால், கடினமாக இல்லாமல் ரப்பாக நடக்காமல், ரொம்ப மோசமாக ஊழியம் செய்யாமல் சரியான நல்ல மேப்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பிரதான மேப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை கொடுப்பான்னு சொல்லி இயேசுவை தான் அந்த பிரதான மேப்பர்ன்னு அவன் சொல்கிறானே தவிர நான் பிரதான மேப்பேன், இயேசு என்னை தான் முதன்மையாக வச்சார்னு சொல்லி என்றைக்குமே பேதுரு நினச்சதில்லை, பவுல் நினச்சதில்லை, யாக்கோப்பு நினச்சதில்லை, யோவா நினச்சதில்லை. எந்த ஊழியக்காரனும் தாழ்த்திக்கிட்டு தான் உண்மையாக இருந்தாங்க. அதனால தான் அவங்கள பின்பற்றுங்களான்னு சொல்கிறேன். ஆகவே இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் முழுவதும் பாருங்கள், தோப்பா முடிய வைக்க, அவன் தலைப்பாக்கு கட்ட,
அவன் கிரீடத்தை வைக்க, அவன் சாரட்டு வண்டி என்ன, பூ போட்டு அவனை வரவேற்கிறது என்ன, மனுஷருடைய மேன்மை முழுவதும் தேவனுக்கு அது அருவருப்பு. எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஐயோனா கேடு, சபிக்கிறார், நாசமாக போங்கடான்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஊழியர்களுக்கு இருக்குது. ஊழியக்காரனை ஆவது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் அது கடினமான வேலை. அதனால தான் சகோதரரே, நீங்கள் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக, யாக்கோப்பு 3:1 இருக்குது. நம்ம அதே விஷயங்களை தவறுறோம் இருக்குது. அதனால் அநேக விஷயங்களை தவறுறதுனால, அவன் போதகராக நினைக்கிறதுனால இந்த கெதியில் அவன் மாட்டுறான். அதனால் சும்மா விளையாட்டு காரியம் இல்லை பாஸ்டர்னு சொல்கிறது, போதகர்னு சொல்கிறது. அவன் உண்மை உத்தமமாக தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை போல ஆதி அப்போஸ்தலரை போல் நடந்தான்னா அவனுக்குள்ளே மரியாதை வேறு, அவனுடைய காரியம் வேறு. பிதாவே கனம் பண்ணுவார்னு சொல்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்றணும், நான் இருக்கிற இடத்துல அவன் இருக்கணும். இந்த மாதிரி என்னைய பின்பற்றி அவன் ஊழியம் செய்தால் என் பிதா கனம் பண்ணுவார்னு யோவான் 12:26 சொன்னது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அவன் ஸ்தாபனத்தை பின்பற்றி, பிஷப்பை பின்பற்றி, அவன் எண்ணத்தை பின்பற்றி தன் உள்ளத்திலேயே அவனா ஒரு கற்பனை, ஒரு காவியம், எதையாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு தரிசனம், கர்த்தர் பேசுகிறாருன்னு போய் சொல்லி எதையாவது அவனா இருதயத்தில் நினச்சிக்கிட்டு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்வதோடு கூட கடினமாய் தண்டனை கொடுப்பார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டார். பற்கடிப்புனா பல்ல கடித்து அழ முடியாது. ஐயோன்னு அழுதாலும் சிலருக்கு கிவுருவோம். ஏன்னா நான் பெரிய பாஸ்டர், பெரிய பிஷப்பு, 1000 பேர் கும்பிட்டாங்க, எப்படிடா நம்ம அழ முடியும், ஐயோன்னு எப்படி அழ முடியும்? ஒரு பெரிய இன்றைக்கி லட்சக்கணக்கான கூட்டம் வர்ற ஒரு சுவிசேஷரை வச்சுக்கோங்களேன், தெய்வமாக கும்பிட்றான் அவன் போய் அங்கே ஜனங்களுக்கு முன்னாடி அவன் ஐயோன்னு எப்படி அழ முடியும்? அதனால் பல்ல கடிச்சிக்கிடுவான். ஐயோ மக்கள் கேவலமாக நினைப்பாங்களே, இவன் நம்மளை தூசிப்பானே, அவன் நம்ம பெரிய தெய்வம் நினைச்சாங்களே, அப்படி எப்படி அவனை சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பாங்க. நடித்து பல்ல கடித்து, ஆனாலும் விடுதலை கிடையாது. தயவுசெய்து கள்ள ஊழியர்களே, பெருமை உள்ளவங்களே, மேட்டிமை உள்ளவங்களே, பொல்லாத ஊழியக்காரனே, உடனே ஊழியரை அடிக்கிறவனே, வெறிக்கிறவனே, தண்ணி அடிக்கிறவனே, வேசித்தன விபச்சாரங்களை அண்டர் கிரவுண்டில் செய்கிறவனே, தயவுசெய்து மனம் திரும்பி இந்த புது வருஷத்துலேருந்து உங்களை மாற்றிக்கங்க, தெரிந்துக்கிங்க. நல்லது, உண்மை உள்ள உத்தமுள்ள ஊழியக்காரனே என்ற அந்த பாராட்டுதலை இயேசுவே உங்களுக்கு சொல்லும்படி, பிதாவாகி தேவனே உங்களை கனம் பண்ணும்படி ஆக்குவதும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை கடினமாக அவர் வஞ்சி திட்டி உங்களை தண்டனை கொடுக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்துக்கங்க. கலப்பை மேலே கையை வச்சு பின்னிட்டு பார்க்குற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இயேசுவின் மறுபக்கம் என்ற வகையில் முதலாவதாக பொல்லாத ஊழியக்காரனை கடினமாய் தண்டிப்பார், கடினமாக பேசுவார், பற்கடிப்பும் அழுகையும் இருக்கக்கூடிய அளவில் அவனை தள்ளுவார். எச்சரிப்பு, ஜாக்கிரதை. புத்தியோடு இருந்து தப்பிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி.